வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ உட் பாலிஷ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டோர் வந்து பாலிஷ் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மேனுவல் பாலிஷ் போட்டு வச்சுது. இது வந்து மேலே பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே தேய்ச்சிட்டு போடக்கூடாது, க்ளீனாக சுரண்டி எடுத்து தான் போடணும். இப்போ மூளை முடுவு அந்த பழைய பாலிஷ்லாம் க்ளீனாக சுரண்டுறாங்க பாருங்கள். கீத்துலாம் இதுமாரி அந்த கீத்தில் கூட மொத்தம் க்ளீனாக சுரண்டிடணும். எதுவுமே அந்த பழைய பாலிஷ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வெளுத்தா மாதிரி தெரியும். அது மாதிரிலாம் விட்டுறக்கூடாது. பழைய பாலிஷ்லாம் மொத்தமே க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுத்துடணும். தகடில் நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பழைய பாலிஷில் வந்து பிடிக்காது தகடெலாம். உட் பாலிஷ் பற்றி நிறைய வீடியோ போடுறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா கந்தாயம் போட்டு நல்லா சீவனா அந்த பழைய பாலிஷில் வந்துடும். சீவரம் அப்படின்னா அந்த பழைய பாலிஷில் வந்து போகும். இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபுல்லாக அந்த பழைய பாலிஷ்லாம் சீவி எடுத்துட்டோம். மறுபடியும் தேய்க்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்சு இருக்கிற பாலிஷும் வந்துடும். பூ மேலே இது மாதிரி சீவிடணும். கீத்து உள்ளே எடுத்துட்டு மேலேயும் இந்த மாதிரி பழைய பாலிஷை சீவி எடுத்துடணும். ஃபுல்லாகவே டோர் ஃபுல்லாகவே இது மாதிரி சீவி எடுக்கணும். அப்போ தான் நம்ம பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கும். மேனுவல் பாலிஷ் பண்ணுவோம். டல் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் வெளுத்து போன மாதிரி ஆகிரும் மேனுவல் பாலிஷ் போட்டோம். பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி க்ளீனாக சீவி எடுத்து தான் போடணும். இதுவே மேனுவல் பாலிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம அப்படியே தேய்ச்சி அப்படியே அப்ளை பண்ணலாம். மேனுவல் பாலிஷ்னால் தேய்ச்சிட்டு சீலர் போட்டு மேலே நம்ம வந்து மேனுவல் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். பியூ பாலிஷ் மட்டும் தான் இது மாதிரி க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.